ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி 43வது வருட சபரிமலை இருமுடி வைபவத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் காணவிருக்கும் கதை நம்பாடுவான் எனும் பெருமாள் பக்தனின் கதை. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் திருக்குறுங்குடி கோயில் மலைக்கு நம்பாடுவான் காட்டுப்பாதையில் மலையேறி பெருமாளுக்கு பாட்டு பாடி பஜனை செய்வது வழக்கம். இன்று ஏகாதேசி என்பதால் காட்டுவழி பாதையில் மலை ஏறும் பொழுது ஒரு பிரம்ம ராட்சசன் நம்பாடுவானை மறித்து, ஏய் மானிடா, சரியான நேரத்திற்கு வந்தாய். 4 நாட்களாக பசியாக இருக்கிறேன். இன்று நீ எனக்கு உணவாகப் போகிறாய். ராட்சசனே, தயவு செய்து என்னை விட்டுவிடு. இன்று ஏகாதசி என்பதால் நான் பெருமாளை தரிசித்து பாடல்கள் பாடி பக்தி செலுத்த வேண்டும். மானிடா, நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? எனக்கு பேசுவதற்கு நேரமில்லை, வா என்னிடம். ராட்சசனே, எனக்கு 1 மணி நேரம் மட்டும் அவகாசம் கொடு. நான் என் பக்தியை செலுத்திவிட்டு திரும்பி வந்து என்னை உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன். என்னை முட்டாள் என்று நினைத்தாயா? எவனாவது திரும்பி வந்து மாட்டிக்கொள்வானா? உன்னை நான் எப்படி நம்புவது? நிச்சயம் நான் வருவேன். அப்படி நான் வரவில்லை என்றால் இந்த பூலோகத்தில் எவ்வளவு பாவங்கள் இருக்கிறதோ அது அத்தனையும் என்னை வந்து சேரட்டும். மானிடா, எனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லை. இருந்தும் நான் உன்னை விடுகிறேன். போ. நம்பாடுவான் பக்தியை செலுத்திவிட்டார். பிறகு தன் உயிரை விடுவதற்கு அந்த ராட்சசனை தேடி செல்கிறார். பிரம்மராட்சசா, பிரம்மராட்சசா, இதோ நான் வந்துவிட்டேன். எங்கே இருக்கிறாய் பிரம்மராட்சசா? இதை பார்த்து கொண்டிருந்த மகாலட்சுமி பதறிப்போய், இது என்ன கொடுமை? நம்பாடுவான் என்ன செய்கிறான்? அந்த ராட்சசனை நோக்கி செல்கிறானே. அந்த ராட்சசன் நம்பாடுவனை தின்று விடுவான். சுவாமி, இங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். சுவாமி, சுவாமி. மகாலட்சுமி, ஏன் இந்த பதட்டம்? சுவாமி, நம் பக்தர் நம்பாடுவான் ராட்சசனை தேடி செல்கிறார். அவரை காப்பாற்றுங்கள். மகாலட்சுமி, நாம் என்ன செய்ய முடியும்? நம்பாடுவான் விரும்பித்தானே செல்கிறான். நாம் எப்படி அவனை தடுப்பது? சுவாமி, பேசுவதற்கு நேரமில்லை. ஏதாவது செய்யுங்கள். சரி, உனக்காக சென்று முயற்சிக்கிறேன். நன்றி சுவாமி. பக்தா, இங்கே வா. சொல்லுங்கள் ஐயா, தங்களுக்கு என்ன வேண்டும்? பக்தா, எங்கே செல்கிறாய்? யாரை தேடுகிறாய்? சிறிது நேரம் முன்பு ஒரு பிரம்ம ராட்சசனிடம் 1 மணி நேரம் கழித்து வந்து அவனுக்கு உணவாகிறேன் என்று கூறியிருந்தேன். அதற்குத்தான் அவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறாய்? யாராவது இப்படி செய்வார்களா? உன் முடிவை மாற்றிக்கொள். என்னை மன்னித்து விடுங்கள். நான் அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அதனால் நிச்சயம் அவனிடமே செல்வேன். வாக்கு என்ன பெரிய வாக்கு? நான் சொல்வதை கேள். இந்த வழியாக போனால் ராட்சசன் இருப்பான். நான் உனக்கு வேறு வழி காட்டுகிறேன். என்னை மன்னியுங்கள், நான் செல்கிறேன். பிரம்மராட்சசா, பிரம்மராட்சசா, இதோ நான் வந்துவிட்டேன். எங்கே இருக்கிறாய் பிரம்மராட்சசா? பார்த்தாயா மகாலட்சுமி, அவன் நிச்சயம் அந்த ராட்சசனிடம் சென்றே தீருவான். ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை சுவாமி. ஏதாவது செய்யுங்கள். ஒரே ஒரு வழிதான் உள்ளது. என்ன அது சுவாமி? அந்த ராட்சசனின் வயிற்றை நிரப்பி விடுகிறேன். இன்னும் 4 நாட்களுக்கு அவனுக்கு பசிக்கவே பசிக்காது. சரியான யோசனை. உடனே செய்யுங்கள். இன்னும் யாரும் வரவில்லையே. வந்தவனையும் விட்டுவிட்டோம். பசிக்கிறதே. பிரம்மராட்சசா,
பிரம்மராட்சசா, இதோ அவர்கள் சந்தித்து விட்டார்கள். சீக்கிரம்! ராட்சசா, நான் கொடுத்த வாக்கின்படி வந்துவிட்டேன். நீயா? நீ நிச்சயம் முட்டாள்தான். வாக்கு கொடுத்ததற்காக யாராவது உயிரை விட துணிவார்களா? சரி, எனக்கு நல்ல நேரம். சுவாமி, அங்கே பாருங்கள், சீக்கிரம்! என்ன இது? என் வயிறு கனமாகிறதே. என் பசி தீர்ந்து விட்டதே. 4 நாட்களாக நான் எதுவும் சாப்பிடவில்லையே. என்ன விந்தை! உன்னை காப்பாற்ற இது நிச்சயம் பெருமாளின் திருவிளையாடல்தான். பெருமாளால் தனது பக்தனுக்காக இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்த முடியும் என்றால் எனக்கு சாப விமோக்ஷனத்தையும் அவரால் அருள முடியும். சுவாமி, எனக்கு அருள் செய்யுங்கள். எனக்கு சாப விமோக்ஷனம் தாருங்கள். சுவாமி, எனக்கு சாப விமோக்ஷனம் தாருங்கள். எனக்கு சாப விமோக்ஷனம் தாருங்கள். எனக்கு சாப விமோக்ஷனம் தாருங்கள். பக்தனே, உனக்காக தான் பெருமாள் இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். அப்படியென்றால் நீ சாதாரண பக்தன் இல்லை. உன் புண்ணியத்தை கொடுத்து எனக்கு சாப விமோக்ஷனத்தை கொடு. உன் புண்ணியத்தை கொடு. பக்தனே, உன் அனைத்து புண்ணியமும் எனக்கு வேண்டாம். இன்று ஒரு நாள் பாடி பக்தி செலுத்தி சேர்த்த புண்ணியத்தை மட்டும் கொடு. என்னை மன்னித்து விடு. என்னால் தர இயலாது. பக்தனே, உன் உயிரை விடவே தயாரானாய். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் புண்ணியத்தை நீ எனக்காக தரமாட்டாயா? தரமாட்டேன். என் உயிர் என்னிடம் உள்ளது என்று எனக்கு தெரியும். அதனால் நான் அதை கொடுக்க சம்மதித்தேன். ஆனால் இன்று நான் பாடிய பாடலுக்கு புண்ணியம் கிடைத்ததா என்று எனக்கே தெரியாது. அப்படி இருக்க நான் எப்படி அதை தர இயலும்? தங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகமா? தங்களுக்காக பெருமாளே இப்படி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தியிருக்கிறார். சரி, இன்று நீங்கள் பெருமாளின் மீது கடைசியாக பாடிய பாட்டு எந்த ராகத்தில் பாடினீர்கள்? இன்று நான் கடைசியாக பாடிய பாடலின் ராகம் கைசிக ராகம். அந்த பாடலை பாடி தங்கள் பெற்ற புண்ணியத்தை மட்டும் தாருங்கள். சரி, ஒருவேளை அந்த பாடலை பாடியதால் எனக்கு புண்ணியம் கிடைத்திருந்தால் அதை உனக்கு தருகிறேன். எடுத்துக்கொள். பிரம்மராட்சசா, நம்பாடுவான் கைசிக ராகத்தை பாடி பெற்ற புண்ணியத்தை உனக்கு கொடுத்ததால் நீ சாப விமோசனம் பெற்றாய். இன்று முதல் இந்த கார்த்திகை ஏகாதசி கைசிக ஏகாதசி என்று அழைக்கப்படும். கைசிக ஏகாதசி அன்று பெருமாளை பாடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிட்டும். ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் சுவாமியே சரணமையப்பா. IVC Studios. We ensure your happiness.